அப்படிலாம் இல்லை. நான் ஷெடியூல் போட்டது 30 days தான் போட்டேன். பட் ஒரு படம் டீம் ஒர்க் தானே. எனக்கு தெரியாது நான் சீக்கிரமா ஒரு 2-3 டேக்கில் ஓகே ஆகலாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்னோட ஆக்டர்ஸ் எல்லாமே சப்போர்ட் இருந்துச்சு. டெக்னீஷியன்ஸ் குறிப்பாக கேமராமேனாக இருக்கும். ஏன்னா ஒரு படத்தோட செட்டில் இருக்கிறது கேமராமேன் டீம் தான். டைரக்ஷன் டீம் 4 பேர் தான் இருப்பாங்க, கேமராமேன் டீம் தான் லைட்மேன் எல்லாருமே. ஸோ எனக்கு கேமராமேன் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்ததுனால அது பாசிபிள் ஆச்சு. அது வந்து திட்டமிட்டு பண்ணணும்னா கிடையாது. அப்படி எனக்கு தெரிஞ்சு யாராலுமே பண்ண முடியாது. எந்த படமாக இருந்தாலும் ஒரு இந்த டேஸை முடிக்கணும்னு நினச்சா அது முன்ன பண்ண தான் ஆகுமே தவிர இவ்வளோ டிராஸ்டிக்காக பாதிலாம் முடியாது. எனக்கு அப்படி நடந்தது வந்து என்னோட டீமோட சப்போர்ட் தான். ஆக்டர்ஸ் எல்லாருமே கூட. ஏன்னா நான் கண்டினியூஸாக ஷூட் பண்ணேன். நான் லஞ்ச் பிரேக்லாம் விட்டவே இல்லை. இவங்கெல்லாம் நான் சாப்பிடவே இல்லை, டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஸோ யாருமே அப்படி கோச்சிக்கவே இல்லை. ஸோ என்ன நீங்கள் இப்படி கண்டினியூஸாக ஷூட் பண்ணுறீங்கன்னா யாருமே கேட்கல. எல்லாரும் ரொம்ப நம்பினாங்க. ஸோ அதனால் அது பாசிபிள் இருந்துச்சு. அது வந்து இல்லை அந்த மாதிரிலாம் எனக்கு நான் பிளான் பண்ணி எனக்கு என்ன எடுக்கணும்னு எப்பவுமே தெரியும். அது மட்டும் தான் நான் ஷூட் பண்ணுவேன். வேறு என்ன எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் ஒன்றும் எடுக்க மாட்டேன். அது எனக்கு அப்படின்னும் போது என்ன நம்பினாங்க எல்லாருமே. இதுதான் ஓகே அப்படின்னா அதை நான் ஃபர்ஸ்ட் ஒரு டேரக்டர் ட்ரெஸ் பண்ணேன், கேமராமேன் ட்ரெஸ், டீமே ட்ரெஸ் பண்ணேன். ஏன்னா படத்தை நான் எழுதியிருக்கிறத வந்து நான் என்னோட இமேஜினேஷன் ஒன்று இருக்கோங்க, அதுதான் நான் எடுக்கிறேன்றத கூட இருக்கணும். முதல்ல நம்பணும். அதை நம்பாதவங்க தான் நமக்கு சிக்கல் இருக்கும். எனக்கு இதில் எல்லாரும் நம்பிட்டாங்க, அதனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். டைரக்டர் சார், ஜெயச்சந்திரன் பேசுகிறேன். வணக்கம் சார். இப்போ பெண் சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை எடுத்திருக்கீங்க. ஏற்கனவே லிஜோ வந்து இன்னொரு படம் நடிச்சிருந்தாங்க, காதல் என்பது பொது உடைமை அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அதே வந்து பெண் சுதந்திரம் அப்படித்தான் சொன்னாங்க. பட் இந்த படத்துல நீங்க வந்து 2 பெண்களுக்கு இடையில உள்ள ஒரு பிரச்சனையை தான் நீங்க காரணம் பண்ணுறீங்க. ட்ரெய்லர் பார்த்தா அப்படி தெரியுது. நீ என் புருஷனை கேட்க வந்தியா அப்படின்ற மாதிரி தான் கேட்கறாங்க. ஒரு டைலாக் வருது. நீங்க பெண் சுதந்திரம்ன்றதை வந்து எந்த வகையில வரையறுக்கிறீங்க? அதுவும் இல்லாம இப்போ அமெரிக்காவில இருந்து நிறைய இந்தியர்கள் வந்து வெளியேற்றினாங்க. நிறைய ஆண்கள் தான் வந்தாங்க. அவங்களுக்கு கையில விலங்கு காலில் விலங்கு போட்டு கொண்டு வந்தாங்க. அது எந்த வகையில பாக்குறீங்க? அது ஒரு சுதந்திரமா? இல்ல இந்தியா வந்து சுதந்திரமா தான் இருக்கு. போர் விமானத்துல கொண்டு வந்து இங்க இந்தியாவில் இறக்குனாங்க. இதை பத்தி எல்லாம் அவங்களோட கருத்து ஏதாவது கொஞ்சம் சொல்ல முடியுமா? கையில விலங்கு வந்து ஆணும் போடாமல் தப்பு தான், எந்த மனிதருக்குமே போடாமல் தப்பு தான். அது ஒண்ணு. இது குறிப்பா இது பெண்ணிய படமே இல்லை. வந்து நான் ஒரு ஆணா இருக்கிறது குறிப்பா இது பெண்ணிய படம் இல்லை. பெண் விடுதலை என்பது எல்லாருக்குமானது தான். ஸோ வந்து பெண் விடுதலை பற்றி அந்த படம் பேசல. கண்டிப்பாக பெண் விடுதலை என்பது பெண்ணுக்கானது. அது ஒரு பெண்ணை பெற்றுக்கொள்ள. நான் ஒரு ஆணா அதை பற்றி பேசணுன்ற அவசியம் இல்லை நினைக்கிறேன். இந்த 2 பெண்ணுல 2 யார்? அது நீங்க படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க. எதை மையமாக இல்ல நான் வந்து இப்போ இந்த பக்கத்துல போனீங்கன்னா இங்க இருந்து பாருங்க சொன்னா நீங்க அதை பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அதேதான் சொல்லுவோம். 2 செகண்ட் கட் பண்ணி. ஆமா இல்ல அது நான் ஒரு ஐயா நான் அது வந்து ஒரு சர்ப்ரைஸா வச்சிருக்கேன். இல்ல எதை மையமாக வைத்து அது சர்ப்ரைஸ் இல்ல மையம்ன்றது அதான் எனக்கு என்ன நான் கற்பை மையமா வச்சிருக்கீங்களா? என்னது கற்பை மையமா? கற்புன்றலாம் நம்பிக்கையே இல்லை. அது வந்து அதுதான் ஓகேவா. நான் என்ன சொல்றேன், ஏன் ஜென்டில் அப்படின்னு நான் சொல்றேனாலே நீங்க பெண் என்பவள் மென்மையானவள், அழகானவள், அப்புறம் வந்து பியூட்டிஃபுல் உமன் தான் சொல்றோம். ஆனா அவங்களுக்கு நம்ம ஜென்டில் சொல்ல மாட்டோம். ஆண் என்பவன் வீரமானவன் கம்பீரமானவன் சொல்றோம். ஆனா அவங்களுக்கு ஜென்டில்ன்ற வைக்கிறோம்ல. இந்த ஸ்பேஸ் தான் நான் பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்சா இருக்கும் நான் நம்புறேன். ஸோ நீங்க படம் பார்த்துட்டு நீங்க தான் சொல்லுங்க இது யார் ஜென்டில் உமன் அப்படின்ட்டு. சார் அப்போட பேசும்போது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் தான் சொல்றாங்க. அதான் ஃபர்ஸ்ட் வந்து லேடிஸ் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்ல நீங்க மைக்கேல் பேசுங்க. லேடிஸ்ன்ற ஒரு கேள்வி மைக்கேல் கேட்டுறேன் சார். இப்போ எல்லா இடத்துலயும் பேசும்போது பெண்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொல்றாங்க. எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருக்கு. மகளிருக்கு தான் இலவச பஸ் பாஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்லாம் சொல்றாங்க. அப்புறம் சார் லியோ சார் பேசும்போது கூட சொன்னாங்க இது பெண்ணியத்தை பற்றிய படம் தான், பெண்ணியத்தை பத்தி என்னென்னமோ பேசுறாங்க. ஆனா பெண்ணுங்களுக்கு சரியான விடுதலை இன்னும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க வந்து பெண்ணியல் பத்தி பேசல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இப்போ என்ன கன்ஃபியூஷன் சார் இந்த படத்துல? இல்ல கதாசிரியரா நான் தான் அந்த கதையை சொல்ல முடியும்ல ஆஸ் டைரக்டரா. அது ஒரு பெர்ஸ்பெக்டிவா கூட இருக்கலாம். மேபி ஒருத்தருக்கு பார்வை அவர் வேற அதான். பட் ஆஸ் டைரக்டரா நான் இந்த படத்தை வந்து நாம பாக்குறேன்னு அதுதான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்றேன். இப்போ அவர் ஃபேக்ட் கேட்ட மாதிரி யார் ஜென்டில்னாரு, இப்போ நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த படத்தோட ஒரு வித்தியாசமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம படம் பார்த்த பிறகு கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இதை பற்றி பயங்கரமா. ஹரி கேரக்டர் ஒரு ஆண் விபச்சாரியா காமிக்கிறீங்களா? ஹரி கேரக்டர் ஒரு ஆண் விபச்சாரியா காமிக்கிறீங்களா? அப்படிதான் அது தெரியுது. கதையின் நாயகன் வந்து
வேறு ஒரு வடிவத்துல வேறு ஒரு நிறத்துல இருக்காரு. நாயகிகள் 2 பேருமே சிவந்த நிறத்தில் சார் ஆக்சுவலா சூப்பர் சார். ஆக்சுவலா வந்து எனக்கு நான் வந்து 3 நாளுக்கு முன்னாடி அரிய கூப்பிட்டேன்னு சொன்னேன்ல. ஏன்னா நான் முதல்ல இந்த கதையை பண்ணும்போது நான் வந்து அரிக்கு சொல்லிடுவேன் நான் நைட்டு என்னன்னா இந்த மாநிலத்தில் இருக்கிற ஒருத்தரை நம்ம வந்து கேஷ் பண்ணக்கூடாது அப்படின்றது நான் ரொம்ப கான்ஷியஸா இருந்தேன். அன்பார்ச்சுனேட்லி நான் ட்ரை பண்ண ஆக்டர்ஸ் இருக்காங்களே அவங்க யாருமே வந்து நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பெர்ஸ்பெக்டிவோ ஒரு ஷேப் அவங்ககிட்ட வரல. அப்புறம் எனக்கு ஒரு நாள் தோணுச்சு நானே அப்படி முதல்ல நினைக்கிறேன் நிறத்துக்கான சம்மந்தம் இருக்கு அப்படின்றதுனால அப்படி நம்ம நினைக்கக்கூடாது கதை ஒரு கதாபாத்திரம்னு வச்சு அப்படின்றதுனால தான் நான் திருப்பி இது போனேன். ஸோ இப்போ ஒரு கேள்வி வருது இந்த கேள்வி எழுதும் போது எனக்குமே எடுக்கும்போது இருந்துச்சு அப்படி நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சுன்னா நான் வந்து இப்படி போயிட்டேன். ஸோ நான் கலர் நான் பார்க்கல. நிஜம் மேடம், ஹரி வந்து எல்லா படத்திலும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துல வந்து உங்களை கேரக்டர் கத்தி வருது குக்கர் வருது, நீங்க என்ன பண்ணீங்க? கிரைம் சப்ஜெக்டா எழுதுது. எந்த படத்தில் நல்லா நடிச்சாரு? பெரும்பாலான படத்தை நல்லா. இது வந்து கிரைம் சப்ஜெக்டா, அவரை நீங்க என்ன பண்ணீங்க? நான் எதுவுமே பண்ணல. இல்ல இது கிரைம் சப்ஜெக்ட் எல்லாம் இல்ல. நான் இங்க எல்லாரும் முன்னாடியே பேசின மாதிரி நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரோட பெர்ஸ்பெக்டிவ்ஸை சேஞ்ச் பண்ற மாதிரி ஒரு படம். பட் இது த்ரில்லர் சப்ஜெக்டே இல்ல. நீங்க படம் பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க இது என்ன ஜானர்ல வர படம். டைரக்டர் சார் இன்னொரு கேள்வி. அதாவது பெரும்பாலும் படங்கள் வந்து தமிழ் படங்கள் வந்து வெளிநாட்டு படங்களை தழுவித்தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மென்மையான ஒரு சோகம் இதுல படம் இருக்க மாதிரி தெரியுது இந்த படத்துல. ஆனா இதே நேரத்தில் 2 விமன் இந்த சோஃபியா லாரன் நடிச்ச படம் ஒன்று முன்ன வந்தது. 2 விமன் சோஃபியா லாரன் நடிச்ச படம். சோஃபியா லாரன், ஓகே. அது வந்து 2 பெண்களை பற்றி இதுதான், அம்மா மகளை பற்றி தான். அதன் அந்த தழுவி கதையை காப்பியா அப்படின்னு கேட்குறீங்களா? காப்பியான்னு கேட்கல, தழுவல் இன்ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் அதை வச்சுட்டு வரலாம். இது ஒரு பெண்ணு அது ஒரு பெண்ணு. ஆக்சுவலா எனக்கு நீங்க சோஃபியா ஆகணும்னா நானும் லைட்டா அப்படியே யாரும் மூஞ்சி ஞாபகமே வரல எனக்கு அந்த அளவுக்கு. ஸோ அப்படி எதுவுமே இல்லை கண்டிப்பா. இது சார் ஆக்சுவலா அது ரொம்ப ரொம்ப ஈஸியான காமனான கதை தான் சார். ரொம்ப பயங்கரமான விஷயம், ரொம்ப பழைய கதை தான். மேபி அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண பிளேட்டு தான் டிஃப்ரெண்டா இருக்கும். நமக்கு ரொம்ப பரிச்சயமானது தான் அந்த படம். நான் வந்து நம்புறேன்னா சார், பணக்காரன் ஏழை எல்லாரும் வந்து யாரா இருந்தாலும் 90 விழுக்காடு அதிகமான நேரம் வந்து நம்ம வீட்டில் தான் சார் செலவிடுறோம். எல்லாருக்கும் வீடுன்னு ஒன்று இருக்கு, குடும்பம்னு ஒன்று இருக்கு. அந்த குடும்பத்தில் இருக்கிற விஷயங்களை வச்சு தான் நான் கதையாக நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ஒரு ரியல் லைஃப் கனெக்ஷன் தான் தவிர படம் தழுவலாம் இல்லை சார். என் வாழ்க்கையிலும் தழுவல் இல்லை. என்ன சொல்லுவேன் ஜோஷுவா இங்கே சொல்லுங்க. முதல்ல வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ஒரு நல்ல படத்தை அழகா எடுத்துருக்கீங்க. அது ஒரு காஸ்டுமே நல்ல பிரமாதமான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணிருக்கீங்க. இந்த கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் படம்னால ஒரு பயம் இருக்கும், ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படமா பண்ணலாமேன்னு. இந்த மாதிரி ஒரு பொய்ட்ரிக்கான படம் பண்ணணுங்கிற இன்டென்ஷன் எப்படி வந்தது? இல்ல முதல்ல நீங்க எழுதின கதையா ஃபர்ஸ்ட் இதான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி? இல்ல இது கமர்ஷியல் படம் தான். தியேட்டருக்கு வர எல்லா படமும் கமர்ஷியல் படம் தான். அந்த ஸ்பேஸ் சொல்றேன். நிறைய பேர் கேட்பாங்க ஆர்ட் சினிமா ஆர்ட் தான், அது ஆர்ட் சினிமா நார்மல் சினிமான்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த படம் இப்படிதான் பண்ணணும்னு நான் திட்டமிட்டு தான் எடுத்தேன். எனக்கு இது கமர்ஷியல், எல்லாருக்கும் இது கமர்ஷியல் படம் தான். காமெடி இருக்கு, எல்லாமே நான் சொன்ன ஃபைட் இருக்காது, அது மாதிரிலாம் இருக்கு, அந்த மாதிரியான ஸ்பேஸ் இருக்காது. பட் நம்ம யதார்த்தமா நம்ம பார்க்கக்கூடிய ஸ்பேஸ் கமர்ஷியல் படம் தான். நான் சொன்ன மாதிரி தியேட்டருக்கு வர எல்லா படம் கமர்ஷியல் படம் என்னோட ஒரு புரிதல் இருக்குல்ல, அதை நான் புரிஞ்சுக்கிட்டு தான். ஏன்னா நீங்க வந்து தியேட்டருக்கு வரும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு உங்ககிட்ட. சினிமாக்களை மட்டும்தான் இந்த சினிமாவோட பியூட்டியா தான் நான் நம்புறேன். ஏன்னா ஆர்ட் ஃபார்ம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மியூசிக்கு, பெயிண்டிங், லிட்ரேச்சர் இது எல்லாமே வந்து படிக்கிறவங்களுக்கு முதலீடு தேவையில்லை. நீங்க மியூசிக் வந்து நார்மலா ஃப்ரீயா கேட்கலாம், ஆர்ட்டை வேடிக்கை பார்க்கலாம், லிட்ரேச்சர் நீங்க லைப்ரரியில போய் ஃப்ரீயா படிக்கலாம். பட் சினிமாவுக்கு மட்டும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு படம் இருக்கு, அது தியேட்டருக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு வேல்யூபிளா இருந்தால் நாங்களே இது பண்ணுவோம். ஸோ அதனால தான் கண்டிப்பா இது கமர்ஷியல். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டைரக்டர் சார், கோ டைரக்டர் சார். இதுல சார் கோ டைரக்டர். அது ப்ளூ ஷர்ட் கோ டைரக்டர் யார்? கோ டைரக்டர் கோ ப்ரொடியூசர். கோ ப்ரொடியூசர் பிஆர்ஓ இதனால கேக்குறேன். அது ப்ரொடியூசர் சார். கோ ப்ரொடியூசர் சொல்லுங்க. என்னன்னா நீங்க ஸ்டேஜ்ல இப்ப சொன்னீங்க ஆணாதிக்கத்தை பேசுறவங்க செருப்பால் அடிக்கணும்னு சொன்னீங்க. செருப்பால் அடிக்கணும்னு இல்ல நீங்க சொன்னீங்க ஸ்டேஜ்ல, அது எல்லாமே வீடியோ கூட இருக்கும். ஏன் அவ்வளவு கோவம் உங்களுக்கு ஆணாதிக்கத்து மேல? இல்ல இந்த படத்தோட சாரி செருப்பால் அடிக்கிற மாதிரி இருக்கணும்னு சொன்னீங்க. செருப்பால் அடிச்சா மாதிரி வசனம் எழுதியிருக்காரு யுகபாதியர். அப்படி ஏன் அப்படின்னா ஒரு ஒரு இந்த சமுதாய கட்டமைப்புல ஆண் பெண் அந்த 2 பேரும் சேர்ந்து
ஒரு ஒரு நேர்கோட்டில் போகும்போது தான் அந்த சமுதாயம் சரியான பாதையிலையும் இயங்க முடியும். அது இப்போ இல்லை, எப்போதுமே அப்படிதான். ஆனா நமக்கு அதை வந்து ஈஸியா நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிட்டோம்ன்றது என்னோட ஒரு ஒரு கவலையா இருக்கு. ஈஸியா இக்னோர் பண்றோம் அப்படின்னா இப்போ என்ன சொல்றது, அண்ணன் நாகேந்திர சொன்ன மாதிரி நான் அந்த பொண்ணு ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றேன். எங்க வீட்டுல எங்க என் பொண்ணு சுதந்திரம் கொடுத்துருக்கேன், என் ஒய்ஃப் ஃப்ரீயா போயிட்டு வரலாம். இது கொடுக்கறதுக்கு நீ யாரு? இதுவே வந்து ஒரு ஆணாதிக்க சாதி மனப்பான்மை தான் சொல்லுவாங்க. சாதி பேசுறோம், மதம் பேசுறோம், எல்லாமே பேசுறோம். ஆனா ஆணாதிக்கம் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு சொன்ன மாதிரி ஆக்ட்ரஸ்ன்ற பேரை யூஸ் பண்ணுவோம், ஹீரோயினின்ற பேரை யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆர்டிஸ்ட், காமன் ஆர்டிஸ்ட். அந்த சாதி அந்த அந்த ஆதிக்க மனப்பான்மை தான் வந்து ஒழிக்கணும்னு சொல்றோம். நான் இல்லையேன்னு சொல்லிட்டு நீங்களே நம்ம சொல்லிக்கலாம். ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் சொல்லிக்கலாம். நான் அப்படி கிடையாதுங்க. ஒரு லேடி வந்தாங்கன்னா நான் சீட்ல உட்காந்துருந்தா உடனே நான் சீட்டை கொடுத்துருவேன், என் சீட் நான் கொடுத்துருவேன் அப்படி சொல்றாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி மனசு எல்லாருமே எனக்கு ஏற்கனவே உரித்தானதுதான் வந்து இந்த சமுதாயத்துல இருக்கு, அதை தான் நான் கொடுக்கறேன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அது தப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து எல்லாருக்குமான சமமான உலகம். அந்த உலகத்துல irrespective ஆஃப் ரிலிஜன், மதம், இனம், சாதி எல்லாத்தையும் சார்ந்து இருக்கிற அந்த சமுதாயத்துல எல்லாருமே பெண்ணை வந்து ஆணுக்கு கீழே பாக்குறாங்க, பலவீனமா பாக்குறாங்க. சார் இப்ப தமிழ்நாட்டுல இருந்து எல்லா நாட்டிலயும் சரி பெண்ணை வந்து கீழே தான் பாக்குறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம ஒரு விஷயம் மேரேஜ் ஆயிட்ட பிறகு ஃபர்ஸ்ட் என்ன போடுறோம், இவரோட மனைவியின் பெயர். இப்ப என் பேர் வந்து மோகன்ராஜ். இப்ப நம்ம எழுதும் போது ஐயா நான் சமுதாயத்துல நீங்க ஃபார்மாலிட்டி போறத நான் சொல்ல வரல. நல்லா இது ஃபார்மாலிட்டி கிடையாது சார், இது ஃபார்மாலிட்டி கிடையாது. இது சரிங்களா? பெண்ணை வந்து நம்ம முன்னிலைப்படுத்திக்கிறோம். நம்ம இப்ப கூட நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா சில விஷயத்துல சில தவறு நடக்கத்தான் செய்யுது. அதை வந்து நீங்க வந்து ஃபார்மாலிட்டி சொல்லவே கூடாது சார். இல்ல என்னோட பாயிண்ட் சொல்றேன் நான், என்னோட பார்வையில இப்ப நீங்க ஒரு பத்திரிகையில போடுறீங்க, ஒரு இன்விடேஷன் போடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணன் சொன்ன மாதிரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் சொல்றாங்க, இது வந்து வழக்கம், ஸ்டீரியோடைப். அதுதான் வந்து இயக்குனர் ஜோஷோ வந்து அதை அழகா உடைச்சிருக்காரு, சூப்பரா உடைச்சிருக்காரு. அது வந்து அருமையான வரிகளும் சேர்ந்திருக்கு. ஓகேங்களா? நீங்க படம் பார்க்கும்போது தெரியும். நம்ம சொன்னது என்னன்னா, இந்த கோர் தீம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு ஆம்பளை என்ன வேணா பண்ணலாம், ஒரு ஆம்பளை என்ன வேணா பண்ணிட்டு அதை சாதிக்கலாம், அதை வந்து நல்லதுன்னு சொல்லலாம், இல்ல அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? அதை ஏத்துக்கிற சமுதாயம் தான் நம்ம இருக்கோம், அதுதான் இருக்கணும்ன்றதான் சொல்ல வராங்க ஆக்சுவலா. சோ அதை நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு முழுசா புரியும். டாக்டர் சார் நீங்க படத்துல வந்து நீங்க சொல்லிருக்கீங்க, அந்த சாங்ஸ் ஒன்று காட்டியிருக்கீங்க, கண்ணாடியை உடைச்சிட்டு அந்த பொண்ணு வந்து பொட்டு தாலி எல்லாம் எடுக்கிறாங்கன்ட்டு. ஆனா தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் நம்ம தாலிக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுப்போம். சரிங்களா? பெண்கள்னாவே தாலி, குடும்பத்துக்கு பெண்கள்னாவே அந்த விஷயத்த வந்து மறக்கவே மாட்டாங்க யாருமே. சரிங்களா? நீங்க வந்து ஒரு விஷயத்த உடைச்சிருக்கீங்க. இது தமிழ்நாட்டுல எந்த வித சாத்தியம் இல்ல? நான் ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றீங்க தமிழ்நாட்டுல அப்படி, அது வந்து நம்ம எல்லா மக்களோட கருத்தா நான் சொல்றேன். என்னோட கற்பனையா நான் அது ஒரு கதை வச்சிருக்கேன். படத்துல வரும்போது அது கோர்வையா வரும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒட்டுமொத்த மக்கள், தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதியை நம்ம இனியும் நான் சொல்ல முடியாது, உண்மையும் சொல்ல முடியாது. அது ஒரு கொஸ்டினாக வைக்கிறீங்க. இது சினிமான்றதுனால நம்ம படத்தை பார்த்துட்டோம்னா அது ஒன்றும் கிளியரா டிஸ்கஸ் பண்ண முடியும் நான் நம்புறேன். விழாவிற்கு வந்திருந்து சிறப்பித்த அவர்களுக்கு நன்றி. பொதுவா வந்து